எம்எம்டிஏ காலனி அப்துல் அஜீஸ் கேட்குறாரு, பெண்களுக்கு பெண்களே இமாமத்து செய்யலாமா? நபி அவர்கள் காலத்தில் பெண்கள் இமாமத்து செய்தார்களா? அது குறித்து வருகிற எல்லா செய்திகளும் பலவீனமே. அந்த செய்திகளை ஆதாரமாக வைத்து எப்படி இமாமத்து செய்யலாம்? இப்படி இருக்கும் பொழுது பெண்கள் கல்லூரிகளின் நிலைமை என்ன? தகுந்த ஆதாரத்துடன் தெளிவான விளக்கம் தேவை. உம்மு வரக்கா என்ற பெண்மணிக்கு அவரது வீட்டிலேயே இமாமத்து செய்யும்படி நபிசல் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுதில் வருகிறது. அதன் அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்பார் அறியப்படாதவர் என்று இமாம் இப்னு ஹஜர் தஹபி போன்றவர்கள் கூறியுள்ளார்கள். மேற்கூறப்பட்ட ஹதீஸின் எல்லா அறிவிப்பிலும் அப்துல் ரஹ்மான் என்பவர் இடம்பெறுகிறார் அப்படிங்கிறது இவருடைய கேள்வி. அதாவது உம்மு வரக்கா அவங்களுடைய ஹதீஸை வைத்து நாம் கூட இதை சொல்லி இருக்கிறோம் கடந்த காலங்களில். ஆனால் பிறகு அதை திருத்தியும் சொல்லியிருக்கிறோம். உம்மு வரக்கா சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்பாங்க வீட்டிலே இமாமத்து செய்வதற்கு. வீட்டில் உள்ள ஆண்களுக்கும் சேர்த்து அவங்க இமாமத்து செஞ்சாங்க. அதில் ஒரு முஅத்தினையும் தேர்ந்தெடுத்து கொண்டாங்க என்ற அபூதாவுதுலையும் இன்னும் பல நூல்களையும் வரக்கூடிய ஹதீஸை அது பலவீனமான ஹதீஸ் என்று பிறகு தெரிய வந்ததுனால அது தவறு என்று நாமளே நினைஞ்சிருக்கிறோம், திருத்தி அதை சொல்லி இருக்கிறோம். அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை தான். அதை வைத்து என்ன செய்யக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யலாம்ங்கிற அந்த டாபிக் தான் அடிபட்டு போகும். ஏன்னா அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பெண்கள் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு 2 அடிமைகள் ஒரு கிழவனார் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழுகை நடத்தினாங்கன்னு வந்த அடிப்படையில் தான் பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆண்களுக்கு என்ன செய்யலாம், தொழுகை நடத்தலாம் என்ற அடிப்படையில் நம்ம கடந்த காலத்தில் சொன்னோம். ஆனால் அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லைங்கிறதுனால பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்வது என்பதற்கு ஆதாரம் கிடையாது, முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் பெண்களுக்கு பெண்களை இமாமத்து செய்வதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களான்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டால், அவங்க எதெல்லாம் தொழுகை சம்பந்தமாக பொதுவாக சொல்லியிருக்கிறார்களோ அதில் ஆண்களும் அடங்குவார்கள், பெண்களும் அடங்குவார்கள். அப்போ ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாகலாம் சொல்ல மாட்டார்கள். எதில் பெண்களுக்கு தனியாக விசேஷம் இருக்கிறதோ அது தனியாக ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. இப்போ ஜமாத்தா தொழுவதை பொதுவாக ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்களா இல்லையா? அனுமதிச்சிருக்கிறாங்க. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கும் பொழுது பெண்கள் பெண்களுக்குள்ளே இமாமாக இருப்பதை தடுப்பதாக நீங்கள் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஆதாரம் காட்டணும். இந்த மாதிரி பெண்களாக இருக்காங்க, பெண்கள் செய்யக்கூடாது. ஆனால் பெண்கள் ஆண்களுக்கு இமாமத்து செய்யறதுல என்ன வரும்னு கேட்டால், அவங்க ஆண்கள் சஃபை விட முந்தி போக வேண்டிய நிலை வந்துடும். பெண்கள் பின்னாடி நிற்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்ன வந்துடும், பெண்களை இமாமா வச்சிங்கன்னா ஆண்களுடைய சஃபு பின்னாடி ஓடியாந்துடும். அது போக நமக்கு தெரிகிறது, இந்த பெண்களுக்கு இமாமா நிற்கும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய ஆண்களுடைய நிலைகளும் என்ன செய்யும், மாற்றங்கள் ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை பேணி இருக்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசல் ஆண்களும் பெண்களும் தொலை வரும்போது கூட அப்படி உட்காருங்க, ஆண்கள்லாம் பெண்கள்லாம் போகட்டும், அதுக்கு பிறகு ஆம்பளைலாம் எந்திரிச்சு போங்க என்று சொல்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு பேணுதல் படுத்தியிருக்கிற காரணத்தினால ஆண்களுக்கு பெண்கள் இமாமத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் பெண்கள் பெண்களுக்கு இமாமத்து செய்வதை தடுக்கிறதா இருந்தால் அதுக்கு நமக்கு என்ன வேணும், தெளிவான ஆதாரங்கள் இருக்கணும். தெளிவான ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஆயத்தை வச்சுன்னு சொல்லுவாங்க, அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள்னு வருது. அதனால ஆம்பளை சொல்றது ஆம்பளைக்கில் தான் பொம்பளை இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் காட்டுவாங்க. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கணவன் மனைவிங்கிற ஒரு டாபிக்கு மட்டும் உள்ள விஷயமே தவிர பொதுவாக அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது தான் குடும்பத்தை யார் நிர்வகிக்கிற, நான் நிர்வகிக்கிறேன், நீ நிர்வகிக்கிற, சண்டை வந்துடும். யாராவது ஒரு ஆளுக்கு யாராவது கட்டுப்படணும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு வீட்டில் தாய் இருக்கிறாங்க, அவங்க பொம்பளை, மகன் இருக்கிறான் ஆம்பளை. இப்போ ஆம்பளை தான் பொம்பளை கட்டுப்படணுமா, பொம்பளைக்கு ஆம்பளை கட்டுமா? இப்போ தாய்க்கு தானே புள்ள கட்டுப்படணும். அப்போ இந்த இடத்துல தாய்க்கு கீழே புள்ள வந்துடுறானா இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் என்று சொல்வது எல்லாமே எதுக்குன்னு கேட்டால், கணவன் மனைவிங்கிற அந்த உறவுக்கு மட்டும் உரியதை தவிர ஒட்டுமொத்தமான கிடையாது. தாயுடைய இடத்த தகப்பம் கூட அடைய முடியாது என்கிற அளவுக்கு பெண்ணுக்கு என்ன இருக்கிறது, கூடுதல் மரியாதையும் கூடுதல் மதிப்பும் கூட இஸ்லாத்தில் இருக்கிறது. கணவன் மனைவிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வசனம், அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. பொதுவாக நம்ம சொல்வதாக இருந்தால் பெண்கள் இமாமத்து செய்யும் பொழுது அவங்க முன்னாடி நிற்க வேண்டி வருகிறது, அவங்க பின்னாடி ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் ஆண்களுக்கு அவங்க இமாமத்து செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் பெண்கள் தங்களுக்குள்ளே இமாமத்து செய்வார்களே ஆனால் அதை தடுப்பதற்கு தெளிவான என்ன செய்யணும், ஆதாரத்தை